திங்கக்கிழமை மங்களம் பொங்க மனமகிழ அப்படின்னு அது வெள்ளிக்கிழமைன்னு ஆரம்பிக்கும். இதுங்க திங்கக்கிழமைன்னு ஆரம்பிக்கலாம். என்னடான்னு காலையில் லைவை பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, ஒன்னா ஒர்க் அவுட் பண்றாங்க. என்னங்கடா இது? கமருதீன் அவர்கள் அவர் செய்த தவறுகளுக்கெல்லாம் மனம் வருந்தி காலையில் நமது துஷாரிடம் போய் மன்னிப்பு கேட்டுள்ளார். வளர்ப்பு அதோடைய தமிழ் வேர்ட் brought up. இந்த வேர்டை நேற்று சொன்னதுனால விஜய் சேதுபதி முன்னாடி வந்து இவங்க வந்து அடிச்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னா, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்னதான் கிழிக்க போறாரு விஜய் சேதுபதி. அவர் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு தூரம் அடிச்சுக்கிட்டீங்களேடா, விடு அவனை விடு, நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கரமான சண்டையை போட்டு விட்டு நைட்டு இவர் படுத்து யோசிச்சிருக்காரு கமருதீன். அப்போ தவறு அப்படின்னு தோணியிருக்கு. பாரு கிட்ட நைட் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அப்போ பாரு சொன்னாங்க, நீ சொன்ன வார்த்தை இப்படித்தானே போகும், brought-up அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்களே இப்படித்தானே பார்த்தோம், அப்போ வெளியே இருக்கவங்களுக்கு அது தப்பாக தானே தோணியிருக்கும். அவருடைய விஷயம் என்ன அப்படின்னா, கமருதீன் வேற ஒரு ஆங்கிளில் புரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. சரி, எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங், மென் வில் பி மென் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஒரு சாரி பரிமாற்றம் நடந்துச்சு. சாரிடா நான் அப்படி சொன்னதுக்கு, உன்னை நான் வந்து அப்படி பேசுனதுக்கு சாரி. அதே மாதிரி அந்த பாத்ரூம் மேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதில் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரிப் ஆகிட்டேன். நான் கடந்து வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னை அப்படி திங்க் பண்ண வைக்குது. என்னுடைய லைஃப்பில் நான் கடந்து வந்த பாதை, என்னுடைய விஷயம், நான் வளர்ந்த விதம், இதெல்லாமே என்னை அப்படி திங்க் பண்ண வைக்குது. ஸோ சாரி அண்ணா, பரவாயில்லண்ணா, சாரி, ஓகேண்ணா அப்படின்னு கை கொடுத்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த முதல் நாள்லேருந்து நாங்கள் 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு அங்கே போயிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணுறது, புஷ்அப் படிச்சுக்கிட்டு 2 பேரும். ஏய், ஆனால் உண்மையை சொல்லட்டுமாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் ப்ரோமோ பார்த்து வெறுப்பாகி போயிருந்தப்போ வேற ஏதோ ஒரு டைப் கண்டென்ட் வரப்போகுதுரா, இதெல்லாம் தானே ஸ்டார்ட் ஆகும். ஒரு பெரிய சண்டையிலிருந்து ஆரம்பிச்சு அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கமருதீன் எப்படிப்பட்ட ஆளுன்றதும் துஷார் எப்படிப்பட்ட ஆளுன்றதும் தள்ளி வச்சிருவோம். உள்ள கண்டென்ட்டாக பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து, இது சில பேர் வந்து நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து அவன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னுவாங்க, சில பேர் கமருதீன் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் அவருடைய சேஞ்ச் ஓவர், கண்டிப்பாக அவர் வந்து இனிமேல் மாறிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி விச் வேஸ் கமருதீனுக்கு வந்து நல்ல வந்து ஒரு பேக்கப் வந்து ட்விட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கமருதீனோட ஃபேண்டம், கமருதீனோட விஷயம் அவர் செட் பண்ணி வச்சிருக்காரு, ஃபேண்டம் இருக்குது. அவங்க எடுத்து போட்டு நீ இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் வைப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, நீங்கள் 2 பேரும் சிரிச்சு பார்க்குறது நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த கண்டென்ட் சேஞ்ச் மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. உள்ளே வர்ற கண்டென்ட்டில் இது எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்ற ஒன்று இருக்குது. வேலிட் பாயிண்ட் பேசுறதுலையும், துஷாருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவன் வந்து நிற்கிறதுலையும், கமருதீனுக்கு ஒரு உண்மையான பிரச்சனை அப்படின்னு வரும்போது இவன் வந்து நிற்கிறதுலையும், அந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது பின்னாடி. இது எல்லாமே பயங்கர ஹிட்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அது இருக்குமா அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் பார்வை இவன் கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண மக்களே. கமரு வந்து மெதுவாக பார்வை கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம அதை வந்து அந்த சாட்டர்டே எபிசோட் முடியும் போதே நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஹிண்ட் கொடுத்தேன், நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 2 பேரும் இருக்காங்க. கமருதீன், விஜய் பார்வதி 2 பேரும் இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏன் என்ன இதில் கன்ஃபர்மேஷனில் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க 2 பேருமே இந்த வாரம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்க போகிறதில்ல. 2 பேரும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ நாமினேஷனில் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. வந்தால் 2 பேரோட ஓட்டுகளும் பிரியும். போன வாரம் வந்து பார்வதி சப்போர்ட்டர்ஸ் கமருதீனுக்கும், கமருதீன் சப்போர்ட்டர்ஸ் பார்வதிக்கும், இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் இந்த வாரம் அந்த கண்டென்ட் அலோவ் பண்ண மாட்டாருன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கருத்துக்களை பதிவிடுங்க மக்களை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.